மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சிற்பக்கலை என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பம் எனும் நுண்கலையை வடிக்கத் தொடங்கினான். மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக அதனை ஏற்றுக்கொள்ளலாம். உயிரற்ற கல்லிலும் உலோகத்திலும் தமிழர் மன உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் செதுக்கி வைத்த சிற்பங்கள் இன்று வரலாற்றின் வாயில்களாக விளங்குகின்றன. கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை எனலாம். சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவச் சிற்பங்கள் என்று கூறலாம். அவ்வாறில்லாமல் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் எனலாம். இத்தகைய சிற்பங்களானது அரண்மனைகள், கோவில்கள் போன்ற இடங்களில் காணப்படுகின்றது. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழுவடிவ உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடன் மிகுந்த தேர்ச்சியுடன் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றார்கள். பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. கோவில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்று இருக்கின்றன. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கின்றன. கடற்கரையில் காணப்பட்ட பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதுமே சிற்பங்களினுடைய கலைக்கூடமாக திகழ்கின்றது. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர் கால சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்திருக்கின்றன. பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோவில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கின்றன. அவற்றை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களில் உள்ள கோவில்களில் நாம் காணலாம். சோழர் கால சிற்பங்கள். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. 1ஆம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், 1ஆம் ராசேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், 3ஆம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் போன்றவை சோழர்கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழ்கின்றன. சோழர் காலத்தில் மிகுதியான செப்புத் திருமேனிகள் உருவாக்கப்பட்டன. கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. சோழர் காலம் செப்புத் திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு அவை அழகுற அமைந்துள்ளன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக விஜயநகர மன்னர்களினுடைய காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், நாயக்கர் கால சிற்பங்கள், பௌத்த சமண சிற்பங்கள், சிற்பக்கலையானது இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 154 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி.
விஜயநகர மன்னர்கால சிற்பங்கள். விஜயநகர அரசர்கள் தமிழகத்தை ஆண்ட காலத்தில் அவர்களுடைய சிற்பக்கலையானது எவ்வாறு இருந்தது என்பதை காண்போம். விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. விஜயநகர மன்னர்களினுடைய காலகட்டத்தில் கோவில்களில் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்றால் அந்த கோபுரங்களானது மிக உயர்ந்த கோபுரத்தை கொண்டதாக அவை அமைக்கப்பட்டன. அத்தகைய உயர்ந்த கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் மிகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறு மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் அங்கே ஏராளமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. விஜயநகர மன்னர்கள் தெலுங்கு மற்றும் கன்னட பகுதியினரோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதனுடைய காரணத்தினால் அந்த நாட்டு சிற்பக்கலையினுடைய தாக்கமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களின் மீது அதனுடைய தாக்கம் ஏற்பட்டது. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள தெய்வங்கள் சிற்பங்களாக அங்கே செதுக்கப்பட்டன. ஆடை அணிகலன்கள் அணிந்திருக்கக்கூடிய நிலையில், பல ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய நிலையில் பல உருவங்களை அவர்கள் சிற்பங்களாக அங்கே செதுக்கி வைத்தார்கள். கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டன. அதேபோன்று கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபங்கள், அந்த மண்டபங்களில் ஏராளமான சிற்பத்தூண்கள், ஏராளமான தூண்கள் அமைக்கப்பட்டு அந்த தூண்களில் சிற்பங்கள் செதுக்கி, சிற்பத்தூண்கள் என்பது ஏராளமாக அங்கே அமைக்கப்பட்டன. இங்கு கோவிலில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் யாருடைய காலத்தில்? விஜயநகர மன்னர்களினுடைய காலத்தில் குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெறச் செய்தனர். வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டபத் தூண்களில் அமைத்தனர். அத்துடன் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களையும் இவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று மண்டபங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிற்பத் தூண்களில் குதிரைகளினுடைய உருவங்களை, மனிதர்களினுடைய உருவங்களை மட்டுமல்லாது விலங்குகளினுடைய உருவங்களையும் அங்கே பொறித்து வைத்தார்கள். குதிரையினுடைய உருவங்களை அங்கே சிற்பங்களில் இடம்பெறச் செய்தார்கள். வீரர்கள் அந்த குதிரைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய முன்னங்கால்களை தூக்கி நிற்பதை போன்று சிற்பங்களை மண்டபத் தூண்களில் அமைத்திருந்தார்கள். படத்தில் நீங்கள் காண்பது கூட இடம்பெற்றிருக்கும். வீரர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய முன்னங்கால்களை தூக்கிய நிலையில் அந்த குதிரையினுடைய சிற்பங்களானது அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். அதேபோன்று பல்வேறு விதமான ஓசைகளையும் எழுப்பக்கூடிய இசை கற்றூன்களையும், கல் தூண்கள், அந்த கல் தூண்களை தட்டும் பொழுது அதிலிருந்து பல்வேறு விதமான ஓசைகளானது எழும். அப்படி பல்வேறு ஓசைகளை எழுப்பக்கூடிய இசை கற்றூன்களையும் அவர்கள் தங்களுடைய காலத்தில் கோவில் சிற்பங்களில் அமைத்திருக்கின்றார்கள். இது விஜயநகர மன்னர்களினுடைய சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றுகளாக அமையக்கூடியவை. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்கர்களினுடைய காலகட்டத்தில் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தார்கள். பல கோவில்களில் ஆயிரங்கால்களை,
1000 தூண்களை கொண்டிருக்கக்கூடிய மண்டபங்களை அவர்கள் அமைத்தார்கள். அவர்களினுடைய காலத்தில்தான் அதிகமான தூண்களை கொண்ட மண்டபங்கள் என்பது அமைக்கப்பட்டது. அந்த 1000 தூண்களிலும் அழகிய சிற்பங்களை செதுக்கி வைத்தார்கள். 1000 தூண்களை அமைத்ததோடு மட்டுமல்லாது அந்த 1000 தூண்களிலும் அழகிய சிற்பங்களை அங்கே செதுக்கினார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பெருங்கோவில், திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் எல்லாமே கலைநயமிக்க அந்த சிற்பங்களை நம்மால் காண முடிகின்றது. இவை அனைத்துமே நாயக்கர்களினுடைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள். இந்த கோவில்களில் அமைக்கப்பட்டது எல்லாமே நாயக்கர்களினுடைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பக்கலைக்கு சான்றுகளாக இருக்கக்கூடியவை இவை. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமாள் கோவில், பேரூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். இங்கே எல்லாமே நாயக்கர்களினுடைய சிற்பக்கலையை நாம் காண முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 மண்டபத் தூண்களில் கண்ணப்பர், கண்தானத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய கண்ணப்பர், குறவன் குறத்தி போன்ற பல சிற்பங்களானது அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று ஹரிச்சந்திரன், பொய் பேசாது உண்மையே பேசி வாழ்ந்த மன்னர், அவருடைய மனைவி சந்திரமதி போன்ற சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்தோடு அங்கே காணப்படுகின்றது. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கக்கூடிய சந்திரமதியினுடைய சிலையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறந்த தன்னுடைய ஒரே புதல்வனை தன்னுடைய கையில் ஏந்தியபடி சந்திரமதி நிற்கக்கூடிய காட்சியும் அங்கே சிலையாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தினுடைய உச்சநிலை படைப்பு என்றே நாம் சொல்லலாம். இது பேரூர் சிவன் கோவிலானது அவர்களினுடைய கலைநுட்பத்திறனுக்கு ஒரு உச்சநிலை படைப்பு என்று சொல்லப்படுவதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த கோவிலினுடைய சிற்பங்களானது. ஏனென்றால் விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலைநயத்தோடு அவை படைக்கப்பட்டிருக்கின்றது. விழியோட்டம், கண் விழிகள், கண் விழிகளை அங்கும் இங்கும் உருட்டி பார்ப்பதைப் போன்று, அதேபோன்று புருவங்களினுடைய நெளிவுகள், கை விரல்களில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நகங்களினுடைய அமைப்பு என்று ஒவ்வொன்றுமே மிக நுட்பமாக, மிக நுணுக்கத்தோடு, கலைநயத்தோடு அவை படைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாசலபதி கோவிலில் இருக்கக்கூடிய குறவன் குறத்தி, ரதிதேவி சிலைகள் காண்பவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அவை அமைந்திருக்கின்றன. இவை கிருஷ்ணாபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெங்கடாசலபதி பெருமாள் கோவிலில் குறவன் குறத்தி, ரதிதேவி சிலைகளானது பார்ப்பவர்களை ஈர்க்கும் வகையில் அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துமே நாயக்கர்களினுடைய சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று 1000 மண்டபங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 1000 மண்டபத் தூண்களானது கீழே தரையில் படாமல் அமைக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த தூண்களானது ஒரு மெல்லிய நூலினை அந்த தூண்களுக்கு, ஒரு தூணிற்கு இடையில்
இந்த பக்கம் உள்ளே விட்டு அந்த பக்கம் வெளியே இழுத்தோம் என்றால் அப்படியே வந்துவிடும் அந்த நூலானது, இடையில் சிக்கிக்கொள்ளாது. அந்த அளவிற்கு மிக மெல்லியதாக தரைக்கும் அந்த தூணிற்கும் இடைவெளியானது இருக்கும். தரையில் படாமல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த ஆயிரங்கால் மண்டபங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு கலைநயத்தோடு அவர்கள் படைத்திருக்கின்றார்கள் நாயக்கர்கள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. பௌத்த சமணச் சிற்பங்கள். பௌத்தர்கள், புத்த சமயம், புத்த சமயத்தினுடைய சிற்பங்களும் சமண சமயத்தினுடைய சிற்பங்களும். பௌத்த சமயத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரினுடைய உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டார்கள். பௌத்த சமயத்தை, புத்த சமயத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரினுடைய உருவத்தினை அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அல்லது நின்று இருக்கக்கூடிய நிலையில் அல்லது தரையில் படுத்திருக்கக்கூடிய நிலையில் என்று பல்வேறு விதமான நிலைகளில் அவருடைய உருவத்தை சிற்பங்களாக படைத்து அவற்றை வழிபட்டார்கள். அதேபோன்று சமண சமயத்தினரும் அருகக்கடவுளினுடைய உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கி இருக்கின்றார்கள். முருகக்கடவுளினுடைய உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர்கள், சமண சமயத்தை உருவாக்கிய அந்த 24 தீர்த்தங்கரர்கள் அவர்களினுடைய உருவங்களையும் சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்கின்றார்கள். சமண மதத்தில் சில சிற்பங்களானது அளவுக்கு மீறிய உயரத்தையும் பருமனையும் உடையதாக காட்சியளிக்கும். ஒரு சில சிற்பங்களானது பார்ப்பதற்கே மிகப்பெரிய உயரத்தை உடையதாகவும் அதே சமயத்தில் மிகுந்த பருமனை உடையதாகவும் அந்த சிற்பங்களானது செதுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய திருநாதர் குன்று என்ற இடத்தில் ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பார்க்கும் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில், எந்த மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அருகையில் இருக்கக்கூடிய திருநாதர் குன்று என்ற இடத்தில் ஒரு பாறையில், ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்களானது, 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் புடைப்புச் சிற்பங்களாக அவர்கள் செதுக்கி வைத்திருக்கின்றார்கள். புடைப்புச் சிற்பம் என்பது முன்பகுதி மட்டுமே தெரியக்கூடிய சிற்பங்கள். அப்படி 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் ஒரே பாறையில் செதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அதனைப் போலவே மதுரைக்கு அருகில், மதுரைக்கு மிக அருகில் சமணர்களினுடைய படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் மலை பாறைகளிலும் சமண சிற்பங்களானது செதுக்கப்பட்டிருக்கின்றது. மதுரைக்கு அருகில் சமணர்களினுடைய படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் அவர்கள் அங்கேயே உறங்கி, அங்கே இருந்து, அந்த இடத்திலே அவர்கள் படுத்திருந்த அந்த இடத்திலே அமர்ந்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். அந்த படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமணர்களினுடைய சிற்பங்களானது செதுக்கப்பட்டிருக்கின்றது. தனிச்சிறப்புகள். மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பிற நாடுகளில், அயல் நாடுகளில் செதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிற்பங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிற்பங்களானது தனித்தன்மையோடு திகழக்கூடியவை. மற்ற நாடுகளில் செதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கும் நம்முடைய நாட்டில் செதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கும் பல வேறுபாடுகளானது இருக்கின்றது. யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்று இருக்கின்றன. யோகாசன கலையை பற்றியதாகட்டும் அல்லது நாட்டிய கலையை பற்றியதாகட்டும் இதற்கான சான்றுகளும் தமிழகத்தினுடைய சிற்பக்கலையில் இடம்பெற்று இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் சிற்பக்கலையானது எவ்வாறு இருக்கின்றது என்றால்,
தமிழகத்தில் கட்டப்படுகின்ற கோவில்களில் இன்றும் கூட சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு தான் வருகின்றது. முன்பிருந்த காலகட்டத்திலும் சரி, இன்று புதிதாக கட்டப்படுகின்ற கோவில்களிலும் சுதை சிற்பங்கள், சுடுமண்ணால் சுண்ணாம்பினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களும் கற்களில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களும் அமைக்கப்பட்டு தான் வருகின்றது. செங்கல், பைஞ்சுதை, கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றது. செங்கலை பயன்படுத்தியும் பைஞ்சுதை என்றால் சிமெண்ட், பைஞ்சுதையை பயன்படுத்தியும் கற்களை கொண்டும் கலைநயமிக்க சிற்பங்களானது உருவாக்கப்படுகின்றது. வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றது. வெண்கலம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தியும் அல்லது செயற்கை இழைகளை பயன்படுத்தியும் கடவுளினுடைய உருவங்கள், மனிதர்களினுடைய உருவங்கள் அங்கே உருவாக்கப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலையானது கோவில்களை கடந்தும் கோவில்களை கடந்து நின்றும் பல துறைகளில் தன்னுடைய இடத்தை, தனக்கென்று இருக்கக்கூடிய இடத்தை அவை நிறைவு செய்து விடுகின்றது. மிகப்பெரிய அரங்குகள், காட்சி கூடங்கள், வரவேற்பறைகள், இங்கெல்லாம் காணப்படுகின்ற கலைநயமிக்க சிற்பங்கள் பெரிய பெரிய இடங்களில், ஒரு மண்டபங்களாகட்டும் அல்லது அருங்காட்சிகளாகட்டும் அல்லது மாட மாளிகைகளாகட்டும், இந்த இடங்களில் எல்லாமே காட்சி கூடங்களாக வைத்திருக்கட்டும் அல்லது வரவேற்பறைகளில் இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் காணப்படுகின்ற கலைநயமிக்க சிற்பங்களானது நினைவு பொருள்களாக, பரிசு பொருள்களாக, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய மிக சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் முதலானவை தமிழர்களினுடைய சிற்பக்கலையினுடைய மேன்மையை, தமிழர்களினுடைய சிற்பக்கலையினுடைய சிறப்பினை இந்த உலகத்திற்கே பறைசாற்றக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களைக் கண்டு களிப்பதற்கு மட்டுமல்லாது, சிற்பங்கள் என்று சொல்லப்படுவது தெய்வங்களாக போற்றி வணங்குவது அல்லது மற்ற உருவங்களாக அதனை கண்டு மகிழ்வது என்பதற்கு மட்டுமல்ல சிற்பங்கள் என்பது. அவை மனிதர்களினுடைய அறிவு வளர்ச்சியினுடைய முதிர்ச்சி, மனித வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய பதிவுகளாகவும் இருக்கக்கூடியவை. அவ்வாறு மனித வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய பதிவுகளாகவும் மனித அறிவினுடைய வளர்ச்சியின் முதிர்ச்சியாகவும் இருக்கக்கூடியவை தான் சிற்பங்கள் என்பவை. அத்தகைய சிறப்பு மிகுந்த சிற்பக்கலையை, பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த சிற்பக்கலையை போற்றி காப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. சிற்பக்கலையை போற்றி காப்போம், அதனை மேன்மேலும் வளரச் செய்வோம். நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு யாது? சிற்பங்கள் அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவச் சிற்பங்கள் என்று கூறலாம். அவ்வாறன்றி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் எனலாம். புடைப்புச் சிற்பங்களை அரண்மனைகள், கோவில்கள் போன்ற இடங்களில் காணலாம். குறிப்பாக கோவிலின் தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவு வாயில்கள், சுவர்கள், வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்புச் சிற்பங்களை பார்க்க முடிகிறது. நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை? நாயக்க மன்னர்கள் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். அம்மண்டபத் தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலைநயமிக்க சிற்பங்களை காணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபத் தூண்களில் கண்ணப்பர், குறவன் குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. அரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களின் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. இறந்த மைந்தரை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது. கோயம்புத்தூருக்கு அருகே பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என கூறலாம். ஒளியோட்டம், புருவநெளிவு, நகாமைப்பு என நுட்பமாய் கலைநயத்துடன் அவை படைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுள் முதல் வினாவை எழுதிக் கொள்ளுங்கள், இரண்டனையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் வினா மட்டும், படிப்பது இரண்டுமே. தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சிற்பக்கலை என்பதில் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்களானது எழுப்பப்பட்டன. அந்த கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் மிகுதியாக இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் தெலுங்கு, கன்னட பகுதிகளுடன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக அந்நாட்டு சிற்பக்கலையினுடைய தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. பல்வேறு ஓசைகளை எழுப்பக்கூடிய இசை கற்றூன்களையும் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். நாயக்க மன்னர்கள் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தார்கள். அம்மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினார்கள். மதுரை ராமேஸ்வரம் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும். பௌத்த சமண சிற்பங்கள். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். சமண மதத்தினர் அருகக்கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் உள்ள திருநாதர் குன்று என்ற இடத்தில் ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதை போலவே மதுரைக்கு அண்மையில் சமணர்களினுடைய படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கூடிய இடங்களிலும் மலை பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக சிற்பக்கலையில் யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழகத்தில் கட்டப்படுகின்ற கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. சிற்பங்கள் என்பவை தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டுகளிப்பதற்கும் மட்டுமல்ல, அவை வரலாற்று பதிவுகளாகவும் மனித அறிவின் வளர்ச்சியினுடைய முதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 154, 155 மற்றும் 156. பக்கமே 154இல் சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 156இல் அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 172 சிறுவினா. முதல் சிறுவினா, முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது என்ற சிறுவினாவும், நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை என்ற சிறுவினாவும். இந்த 2 சிறுவினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் முதல் வினாவை ஒரு முறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் வினா மட்டும், படிப்பது 2 வினாக்களுமே. தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.